நல்லபடியாக ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு. We are all very confident. And வழக்கு போல as I promised you, I'm here to meet you all. நாங்கள் படம் ஆரம்பிக்கிறப்பவே we wanted ரஜினி சார்ஸ் அப்ரூவல். ஸோ நேரடியாக போய் ரஜினி சாரை சமைச்சு we wanted his consent. And நேரில் போய் கேட்டோம் மாதிரி சார் அவங்க any of your old films remake பண்ணலாம்னு கேட்டதுக்கு he was very excited. நான் அவரை கேட்குறேன் which film would you like to remake கேட்டது. he said Villa. And உடனே ரஜினி சார் gave the approval. அதுவே எங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது. So we have started this project with the blessings of superstar Rajinikanth, for which I take this opportunity and would like to thank sir for being very magnanimous enough in having accepted and having given us the go ahead and whatever. Thanks sir. எந்த அளவுக்கு நாங்கள் if you are expecting your expectations of அது நீங்கள் படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இட் இஸ் ஃபார் யூ. நீங்கள் படம் பார்த்துட்டு இட் இஸ் ஃபார் யூ டு லெட் அஸ் நோ as to how to become a shape. கடந்த சில வருடங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சாங்ஸ் அதெல்லாம் ரீமேட் டைட்டில்ஸை வந்து திரும்ப பழைய டைட்டில்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த ரீமேக் பண்ணுற ஐடியா எனக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் முன்னாடி இந்த ஐடியா வந்தது. இதை ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணலாம் நான் சொன்ன கேட்டதுக்கு they were not too keen. ஸோ அதுக்கிடையில் வந்து நிறைய படங்கள் வந்துருச்சு. ஷாருக் கான் ஹிந்தியில் வந்து டான் ரீமேக் பண்ணார். தென் சமீபத்தில் தமிழ்லேயே வந்து நானவனில்லைங்கிற படம் ரீமேக் பண்ணிட்டு வியாபார ரீதியாக சக்ஸஸ். ஸோ ஆனந்தா பிக்சர்ஸ் அட்லீஸ்ட் நானும் வந்து ஒரு படம் பண்ணுறதுக்கு நான் பேசுகிறப்ப ஐ சஜஸ்ட் திரும்ப நான் சார் பழைய படம் ரீமேக் பண்ணலாம். தென் பில்லா மைண்டுக்கு வந்தது. சார் நாங்கள் என்றைக்குமே எதிரிகளாக இருந்தது கிடையாது. ஓகே, நமக்குள்ள டெஃபினெட்லி போட்டி இருக்கு. எந்த ஃபீல்டு எடுத்துட்டாலும் சரி சார் போட்டி இருக்கும், பொறாமல் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் ஒரு பர்சனல் லெவலில் யாரையும் பாதிக்காமல் இருக்கிற அளவுக்கு இருந்தால் அது ஆரோக்கியமான விஷயம். ஸோ எப்படி உங்களுக்குள்ள போட்டி இருக்கோ அதே போல வந்து எங்களுக்குள்ளேயும் போட்டி இருக்குது. பட் பர்சனலாக எந்த இதுவும் கிடையாது சார். ஸோ டெஃபினட்டாக நாங்கள் எதிரிங்க கிடையாது. நாங்கள் கமர்ஷியலாக வந்து நாங்கள் வி வாண்ட் டு டூ குட் ஃபிலிம்ஸ். சோஷியல் அவேர்னஸ் இருக்கலாம், மேபி ஒரு சீன் 2 சீனில் இருக்கலாம். we can't dedicate a whole film towards social awareness. So, but definitely we're trying to inculcate some values. Basically, I'm a very private person. That is a very private person. இப்போ ஒன் மேன் ஸ்போர்ட் இஸ் another man's poison. ஒரு சிலர் வந்து அதை விரும்புவாங்க. they want to give interviews, they want to indulge in PR for their film. பட் அதுக்காக வந்து I can't. I mean, I'm not very comfortable. I'm not comfortable doing certain things. And plus சில பர்சனல் விஷயங்கள் வேறு ஒன்றும் கிடையாது. சுமாரான படங்கள் கொடுத்துருக்கேன், ஃப்ளாப் படங்கள் கொடுத்துருக்கேன். நான் என்றைக்குமே வந்து படங்களை வந்து போஸ்டர் ஒட்டியோ 100வது நாள் போஸ்டர் ஒட்டியோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் ஈடுபட்டதில்லை. என்னோட ஃபேன்ஸும் ஈடுபட்டதில்லை. நெஞ்சன் வந்து அங்கே கிடைக்கும். I'm not running away. Plus எனக்கு வந்து I don't have these புரிஞ்சுக்கணும். I don't have I'm a first generation actor in my family. I'm a first generation actor. I have a very efficient staff. ரசிகர் மன்றம் பார்க்குறதுக்கு மிஸ்டர் தேவா இருக்காரு. ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் சுரேஷ் இருக்காரு. வெரி எஃபிஷியன்ட். 2 பேர் தான். என்னோட டேட்ஸாக இருக்கட்டும், காஷிக்ஸாக இருக்கட்டும், மை பேமெண்ட்ஸ், மை டாக்ஸஸ் எல்லாமே நானே பார்த்துக்கிறேன் சார். தட்ஸ் a lot of pressure. தேவையில்லாத விளம்பரங்களை வந்து நான் ஈடுபடுறதில்லை. I don't wish to. ஏன்னா today people are very clear.
மக்களை பொறுத்த வரைக்கும் நேரும் சரி எது உண்மை எது பொய்ன்னு மக்களுக்கு தெரியும். I just love my fans. In fact, நான் கொடுத்த ஃப்ளாப்ஸ் வேற யாராவது கொடுத்தது நேரம் காணாமல் போயிருப்பாங்க. பட் இன்னைக்கும் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு போகிறப்ப நீங்கள் எல்லாரும் வரீங்க, ஒரு நம்பிக்கையோட வரீங்க. நாட் பிகாஸ் மை ஃபேன்ஸ், அவங்க கொடுக்குற ஆதரவு, அவங்க காட்டுற பாசம், இட்ஸ் நாட் எனிதிங் எல்ஸ்.